ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக ஒரு ஆபீசர் ஒருத்தர் வராரு. அவரு அந்த பொண்ணை செக் பண்ணி பார்க்கறப்பதான் அந்த பொண்ணு முதுகுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான டேட்டோ இருக்கிறத நோட் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என் லைஃப் டைம்ல இது வரைக்கும் டேட்டோவே போட்டதுலேன்னு சொல்லுது. அடுத்த நிமிஷமே பார்த்தா அந்த டேட்டோவும் இப்ப அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. அதோட அந்த பொண்ணு ஃபுல்லா இப்ப கியூர் ஆயிடுறா. நம்ம ஆபீசர் யதார்த்தமா ஒரு கையை பார்க்கறப்பதான் தெரியுது அந்த டேட்டோ அந்த பொண்ணு முதுகுல இருந்து இப்ப இவரோட கைக்கு வந்துருச்சு. அந்த டேட்டோவும் இப்ப கையில இருந்து மூவ் ஆகி அந்த பொண்ணு மட்டுமே இப்ப முதுகுக்கு பின்னாடி வந்து நிக்குது. உடனே இவரும் ஒருத்தர்ட்ட கால் பண்ணி அந்த சிம்பிளை இப்ப காட்டுறாரு. அதை பார்த்து அந்த மனுஷன் அது ஒரு சூசைட் பாம்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷமே பார்த்தா அந்த காலு இப்ப கட் ஆகுது. அதோட இவரோட உடம்பு இப்ப க்ளோ ஆக ஆரம்பிக்குது. இவரு அந்த பொண்ணுகிட்ட ஒரு நைஃபை கொடுத்து அந்த சிம்பிளை எப்படியாச்சும் கட் பண்ணி எடுக்க சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு ஒவ்வொரு டைம் கட் பண்ண வரப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சிம்பிள் அங்கிட்ட இங்கிட்ட மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல பார்த்து அந்த ரூம்ல இருந்து ரேடியேஷன் லெவல் அதிகமா வருதுன்னு இப்ப அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. உடனே இவரு அந்த இடத்த விட்டுட்டு இப்ப ஒரு பங்கர்ல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இவரு கடைசியா ஒரு ஒய்ஃப் கிட்ட பேசலான்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவரோட ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிம்பிள் எங்க இருந்து முதல் ஷிஃப்ட் ஆச்சுன்னு கேட்க இவரு அவர் கையில வச்சிருந்த அந்த லெதர் பாக்ஸை கட்டுறாரு. அப்பதான் அவரோட ஒய்ஃப் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னன்னா இந்த ஒரு சிம்பிள் ஸ்கின் விட்டு ஸ்கின் தான் மாறுது. அதனால அந்த பாக்ஸுக்கு மேல நீங்க படுத்து அந்த சிம்பிள் அந்த லெதர் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. உடனே இவரு அவர் ஒய்ஃப் சொன்ன மட்டுமே பண்ணி பாக்குறாரு. அடுத்த நிமிஷமே பார்த்தா அவங்க சொன்ன மட்டுமே இப்ப அந்த சிம்பிள் அந்த லெதர் பாக்ஸுக்குமே ஷிஃப்ட் ஆயிருச்சு.